வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 2வது பாடம் அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.3ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10ஐ விட பெரிய அடுத்தடுத்த 2 ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல் 40ஐ விட குறைவாக இருக்க வேண்டுமெனில் அவ்வெண்களை காண்க. அதாவது 10ஐ விட பெரிய எண் என்ன எண்ணு? அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 ஒற்றைப்படை எண்களை நம்ம கூட்டணும். கூட்டும்போது நமக்கு எவ்வளோ வரணும்? 40ஐ விட குறைவாக வரணும். அப்படி இருக்கக்கூடிய எண்களை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். எழுதலாமா? பாருங்கள், நம்ம எடுக்கக்கூடிய எண் 10ஐ விட பெருசாக இருக்கணும். என்னவாக இருக்கணும்? ஒற்றைப்படை இயல் எண்களாக இருக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், அப்போது 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை இயல் எண்கள் நம்ம என்னென்னு எடுக்கணும்னா, ஒன்று எக்ஸு, இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ பாருங்கள், ஒரு ஒற்றைப்படை எண் சொல்லுங்கள் பார்க்கலாம். 10ஐ விட பெருசு. இங்கே 10ஐ விட பெருசாக 11 ஒற்றைப்படை எண். அப்போ 11 கொடுத்தோம்னா இங்கே என்ன வரும்? 11 + 2 13. அப்போ 11க்கு அடுத்த ஒற்றைப்படை எண் 13 தான் இல்லையா? இப்போ இந்த இடத்துல நம்ம 15ன்னு கொடுக்குறோம். எக்ஸ் 15. அப்போ இங்கே 15 + 2 என்ன வரும்? 17. அப்போ 15க்கு அடுத்த ஒற்றைப்படை இயல் என்னது? 17. அதனால் 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை இயல்னு பொதுவான வடிவம் கூட நம்ம இதை சொல்லலாம். என்ன? எக்ஸ் மற்றும் எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ இந்த 2 எண்களையும் கூட்டினா நமக்கு என்ன வரணுமா? 40ஐ விட குறைவாக வரணும். கூடுதல் எவ்வளோ வரணும்? 40ஐ விட குறைவாக இருக்கணும். குறைவுன்னா கம்மி, லெஸ் தேன். எதை விட? 40ஐ விட. எதை கூட்டினா? எக்ஸையும் எக்ஸ் ப்ளஸ் 2ஐயும் எக்ஸையும் எக்ஸ் ப்ளஸ் 2ஐயும் கூட்டுறோம். நமக்கு 40ஐ விட கம்மியாக வரணும். லெஸ் தென் 40. இப்போ பாருங்கள், எக்ஸையும் கூட்டினோம்னா 2x ப்ளஸ் 2 லெஸ் தென் இங்கே என்ன இருக்குது? இது 40. சரியா? 40. இப்போ பாருங்கள், 2x லெஸ் தென் 40 ப்ளஸ் 2 இடதுமா கொண்டு போனோம்னா -2. எக்ஸ் லெஸ் தென் 40லேருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா 38. இந்த 2 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுமா? 2 2 19 2 38. அப்போ எக்ஸ் லெஸ் தென் 19. அப்போது எக்ஸோட மதிப்பு எப்படி இருக்கணும்? 19ஐ விட சிறிதாக இருக்கணும். இங்கே கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10ஐ விட பெரிதாக இருக்கணும். கணக்கில் 10ஐ விட பெருசாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு? 19ஐ விட குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் 10ஐ விட பெரிதாகவும் 19ஐ விட குறைவாகவும் உள்ள அடுத்தடுத்த ஒற்றைப்படை இயல் எண்கள். ஒற்றைப்படை இயல் எண்கள் எது வரும்? 10ஐ விட பெருசாக இருக்கணும், 19ஐ விட குறைவாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இயல் எண்கள் என்ன வரும்? 11. அதுக்கடுத்து 11க்கு அடுத்த இயல் எண் 13. அதுக்கடுத்த இயல் எண் 15. அதுக்கடுத்த ஒற்றைப்படை இயல் எண் 17. 17க்கு அடுத்த ஒற்றைப்படை இயல் எண் என்னது? 19. 19 வரக்கூடாது. 19ஐ விட குறைவாக இருக்கணும். 10ஐ விட அதிகமாக இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஒற்றைப்படை இயல் எண்கள் இதுதான். இப்போ பாருங்கள், முதல்ல நம்ம எக்ஸோட மதிப்பு 11ன்னு எடுக்க போகிறோம். இங்கே 11 இருக்கா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2ஓட மதிப்பு என்ன? எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு 11 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 13. இப்போ பாருங்கள், அப்போ 11ஐயும் 13ஐயும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 40ஐ விட குறைவாகத்தான் இருக்கும். 11 13. பாருங்கள், இந்த 11 நம்ம பிரதிட்டோம். எதில் பிரதினா? இந்த இதில் பிரதி. எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கு இல்லையா? அப்போ எக்ஸோட மதிப்பு 11 அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2ஓட மதிப்பு 13. அப்போ இதான் என்னது? நமக்கு தேவையான ஒரு இது. இந்த 11 பிரதிட்டோம். அதுக்கடுத்து 13 நம்ம பிரதியிட போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 13 அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2ஓட மதிப்பு என்னவாக இருக்கும்? ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 13 ப்ளஸ் 2. 13 2ஐயும் கூட்டணும்னா 15. அப்போ பாருங்கள், 13 இதுக்கு அடுத்த ஒற்றைப்படை இயல் எண் 15. அப்போ இது 2ஐயும் கூட்டினா என்ன வரும்? 40ஐ விட கம்மியாக தானே வரும். அதுக்கு அடுத்து பாருங்கள், 15 பிரதியிட போகிறோம்.
எக்ஸ் ஈக்குவல் டு 15. அப்போனா எக்ஸ் ப்ளஸ் 2ஓட மதிப்பு என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக 15 ப்ளஸ் 2 கூட்டினோம்னா 17. அப்போ எக்ஸோட மதிப்பு 15 அப்படின்னா இதுக்கு அடுத்த ஒற்றைப்படை இயல் எண் 17. அதுக்கு அடுத்தது கடைசி எண் 17 நம்ம பிரதியிட போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 17 அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2ஓட மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு 17 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 19. அப்போது எக்ஸோட மதிப்பு 17 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு 19. இதான் என்னது? நமக்கு தேவையான எண்கள். தேர்ஃபோர் தேவையான எண்கள் என்னென்ன இங்கே கண்டுபிடிச்சிருங்க இல்லையா? 11, 13 இது ஒரு எண்ணு. அதுக்கடுத்தது 13, 15 அதுக்கடுத்தது 15, 17 அதுக்கடுத்தது 17, 19. இந்த எண்களை கூட்டினா தான் நமக்கு எப்படி வரும்? 40 விட குறைவாக வரும். கூட்டி பார்க்கலாமா? 11ஐயும் 13ஐயும் கூட்டினா 24. 24 வந்து 40 விட குறைவு. 13ஐயும் 15ஐயும் கூட்டினோம்னா 28. 28 என்னது? 40 விட குறைவு. 15ஐயும் 17ஐயும் கூட்டினா 32. 32 என்னது? 40 விட குறைவு. 17ஐயும் 19ஐயும் கூட்டுறோம். நம்ம கூட்டினா என்ன வரும்? 36 வரும். 36 40 விட குறைவு. சரியா? அப்போ நமக்கு தேவையான எண்கள் இதுதான். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.